அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜய் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் மலேசியா விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ மலேசியாவிலேருந்து லாஸ்ட் வீடியோன்னு சொல்லலாம். மலேசியாவில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், அதே மாதிரி மலேசியாவிலேருந்து திருச்சி வந்த வீடியோவும் அதோட கண்டினியூஸாக மலேசியாவில் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையும் பெட்டி பிரிக்கிற வீடியோ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நாங்கள் மலேசியாவில் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஃப்ளோர் எல்லாத்தையும் என்றதே கஷ்டம். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 6th ஃப்ளோரில் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்ஸுகளுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஸ்விம்மிங் பூலோட ப்ளே ஏரியா, அதே மாதிரி கார்டனுமே இருக்கும். கிட்ஸுகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்குமே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஜிம்மே இங்கே இருக்குது. இங்கே கிட்ஸ் விளையாடுறதுக்கு நல்ல நிறையவே ப்ளே ஏரியா இருக்குது. இது வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும் தான், எங்கள் அம்மாவோட அக்கா. எங்கள் அண்ணன் வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதாவது இந்த பெரியம்மாவோட சன் வீட்டில் தான். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லை, 6th ஃப்ளோர். பாருங்கள், 6th ஃப்ளோர்லேயே எவ்வளோ சூப்பராக செடி மரம்லாம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே மலேசியாவில் அதே மாதிரி நாங்கள் மஸ்ஜிதுக்குமே போயிருந்தோம். அங்கேயுமே 2nd ஃப்ளோரில் இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி செய்வாங்க போல். நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கிரவுண்டில் தான் மரம்லாம் வளரும்னு நினைப்போம். ஆனால் பாருங்கள், இங்கே வந்து ஃப்ளோருக்கு மேலேயுமே நம்மளுக்கு மரம் எல்லாத்தையும் சூப்பராக வளர்த்துருக்குறாங்க. நல்லா சேஃப்டியாகவும் என்டர்டைன்மெண்ட்டுமாகவுமே வச்சிருக்கிறதுக்காக சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க இந்த இடம். இந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்துட்டு என் பொண்ணுங்க 2 பேத்துக்குமே வர மனசு இல்லை. அதில் வந்து விளையாடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனதும் ஈவினிங் டைம் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருட்டிடும், அதனால குளிக்க வேணாம், நம்மளுக்கு காலையில் வந்து குளிப்போம்னு சொன்னாலும் கேட்கல. காலையில் கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லி எப்படியும் சமாளித்து அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃபஸ்ட்டாக இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்விம்மிங் பூலுக்குமே கூட்டிகிட்டு வந்தாச்சு. பாருங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்கன்னு. இந்த மாதிரி கிட்ஸுகளை குளிக்க வச்சுட்டு நம்மளுமே எங்கிட்ட ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபுல்லாக கிளாஸ்னால நம்ம கிட்ஸுகளை பார்த்துக்கிட்டே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிறலாம். இந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து கிட்ஸை தனியாக விடுறோம் அப்படின்னு பயப்பட தேவையில்லை, நம்ம பார்த்துக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு. ஆனால் இந்த குப்பையை வந்து ஒரு வித்தின் செகண்ட்ஸ்லேயே அதை க்ளீன் பண்ணிடுறாங்க. ஒரு ஏர் பைப் மாதிரி தான் இருக்குது. அதை வச்சு அடித்தாலே நம்மளுக்கு அந்த குப்பை எல்லாமே ஈஸியாக க்ளீன் ஆயிடுது. பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ குப்பையாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுன்னு வித்தின் செகண்ட்ஸ்லேயே க்ளீன் பண்ணிடுறாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. இங்கே வந்து 2 ஸ்விம்மிங் பூலாக பிரித்து வச்சுருக்குறாங்க. கிட்ஸுக்கு தனியாக, அதே மாதிரி பெரியவங்களுக்கு தனியான்னு. கிட்ஸுகளுக்கு உள்ள ஸ்விம்மிங் பூல் வந்து ஆழம் வந்து ரொம்ப கம்மி தான், பெரியவங்களுக்கு தான் கொஞ்சம் ஆழம் அதிகம். அதனால கிட்ஸுக்குன்னு உள்ள ஸ்விம்மிங் பூல்லையே நாங்கள் குளிக்க வச்சாச்சு. ஸ்விம்மிங் பூலில் குளிச்சதுக்கப்புறம் செப்பரேட்டாக நம்ம குளிக்கிறதுக்காக ஷவருமே இந்த சைடு இருக்குது. அங்கேயுமே போய் கொஞ்சம் நேரம் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து கீழே வீட்டுக்குமே வந்தாச்சு. அன்னைக்கு நைட்டு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டும். அதனால் நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே பெட்டி கட்டணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வந்தாச்சு. பெட்டியெல்லாம் கட்டியாச்சு. எங்களுக்கு தனியாக, அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு தனியான்னு பெட்டியெல்லாம் கட்டியாச்சு. பாருங்க, இங்கேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு ஃப்ளைட் எல்லாம் போகிறது தெரியும். நான் ஏற்கனவே காட்டியிருக்கிறேன் இது மாதிரி நிறையா ஃப்ளைட் போகும்னு. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. அதனால் நாங்கள் ஈவினிங் டைமே கிளம்பி வந்துட்டோம். இந்த பெட்டியை பாருங்கள், இது வந்து தீப்பெட்டி பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சரியாக தெரியல எனக்கு. ஆனால் இந்த பெட்டியில் வந்து நம்ம பார்சல் எதுவும் கட்டக்கூடாதான். மலேசியா ஏர்போர்ட்டில் லக்கேஜ் போகிற இடத்துல சொல்லிட்டாங்க, இந்த பெட்டியை வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் இந்த பெட்டியில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வேறு பெட்டியில் மாற்றித்தாங்கன்னு. அந்த இடத்துல நம்ம எந்த
பெட்டியை போய் தேடிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு வந்து வேறவே ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெட்டியை அந்த சீல்டு மார்க் எதுவுமே தெரியாமல் நீங்கள் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பக்கத்துலேயே சீல் பண்ணுற இடமே இருந்துச்சு. அங்கே போய் அந்த பெட்டியை ஃபுல்லாமே சீல் பண்ணோம். கிளிங் ரேப் இருக்குது பாருங்க, அதை வச்சு அப்படியே ஃபுல்லாகவே மோல்டிங் பண்ணி தந்துட்டாங்க. நம்மளுக்கு பெட்டினே தெரியாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக மோல்டிங் பண்ணி தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த லக்கேஜுக்குள்ளேயே அந்த பெட்டியை அலோவ் பண்ணாங்க. இந்த மாதிரி பெட்டியில் அந்த எழுத்துக்கள்னா இருந்தால் விட மாட்டேங்கிறாங்க. அதனால் நீங்கள் ஃபுல்லாக சீல் பண்ணிடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மலேசியா ஏர்போர்ட்டில் வந்து இமிக்ரேஷன் முடிச்சு நம்ம ஃப்ளைட் ஏறுற இடத்துக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப தூரம் ஆகும், நடந்தே போகணும். அப்படி தான் திருச்சியிலேருந்து மலேசியா வரும்போது நடந்தே தான் வந்திருந்தோம், ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஆனால் மலேசியாவில் வந்து திருச்சிக்கு போகும்போது இமிக்ரேஷன் முடிஞ்சதோட இந்த மாதிரி ஒரு கார்லேயே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம எந்த கேட்டில் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டாலே அவங்க கேட்டில் போய் விட்டுறாங்க. நம்மளுக்கு ஈஸியாக இருந்துச்சு. வந்து இமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சாச்சு, அவ்வளோதான், அதோட ஃப்ளைட்டுமே ஏறியாச்சு. Diminta untuk memadamkannya dan mengasingkan bateri daripada peranti e-rokok. Pengecasan dan penggunaan. Welcome aboard AirAsia flight SAK23 to your destination Trichy, Bali, India. ஃப்ளைட்லையுமே ஏர் ஹோஸ்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ளைட்டுமே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு டின்னருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டாங்க, சிக்கன் பிரியாணி தான். அதையுமே சாப்பிட்டதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து இந்த பிஸ்கட் வேணும்னு சொல்லிட்டா, ஓகேன்னு சொல்லிட்டு அதையுமே பிரித்து கொடுத்தாச்சு. விழுகிறது கூட தெரியல, அப்படி தூங்குறாலாம். ஏன்னா அவள் சீட் பெல்ட்டே போடல. இப்படி தான் வரும்போதுமே சீட் பெல்ட் போடல, நாங்கள் எவ்வளோ சொல்லியும் கேட்கல. இப்போ அப்படி தான் சீட் பெல்ட் போடாமே வராங்களாம். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? வாரும் அமைச்சரே, வாரும். லாஸ்ட்டாக திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு பெட்டியுமே எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு. அவ்வளோதான், திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஊருக்குமே போயாச்சு. ஆல்ரெடி நம்ம சேனலில் மலேசியா விளாக்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். மலேசியாவிலையுமே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. எல்லா பிளேசஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் டே தான் பெட்டியுமே பிரிக்க ஆரம்பித்தோம். என்னென்ன வாங்கியிருந்தோம்னா பிஸ்கட்ஸ், அதே மாதிரி சாக்லேட்ஸ், வேஃபர்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி தான் நிறைய வாங்கியிருந்தோம். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களுமே கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஹிஜாப் பென், அதே மாதிரி காருக்கு தேவையான ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் வாங்கியிருந்தோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டோர்மேட் தான். நாங்கள் நிறைய என்ன வாங்கியிருந்தோம்னா பிஸ்கட்ஸும் வேஃபர்ஸும் தான் நிறைய வாங்கியிருந்தோம். சாக்லேட் கூட நிறையா வாங்கலை, கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். அடுத்து நெக்ஸ்ட் பெட்டியுமே பிரிக்க ஆரம்பிச்சாச்சு.
இதெல்லாம் ஹேங்கர், அதே மாதிரி பாத் ஷவர். இது வந்து என் சின்ன பொண்ணோட விளையாட்டு ஜாமான், இது வாங்கணும்னு சொல்லிட்டா. இதில் வந்து டாக்டர் செட் இருந்துச்சு, அது லக்ஸ் பாக்கெட்டு, ப்ரஷ் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். இது வந்து நைஃப் ஷார்ப்னர் தான், இதுவுமே வாங்கியிருந்தேன் நான். அப்புறம் செப்பல்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். என் பொண்ணுங்களுக்கு, அதே மாதிரி என் தம்பி சனுஸ்க்குன்னு வேஃபர்ஸ், பிஸ்கட்ஸ், அதே மாதிரி விளையாட்டு ஜாமான் எல்லாமே வாங்கியிருந்தோம். இந்த பிஸ்கட் வந்து ஜம்போ பிஸ்கட்னு போட்டிருந்துச்சு. அதாவது மலேசியா பிஸ்கெட்டே டின்ல வரும், இப்போ இந்த மாதிரி பேக்கேஜில் வருது. எல்லாமே கலந்து வருது. சாக்லேட் ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர், அதே மாதிரி பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர், எல்லா பிஸ்கட் ஃப்ளேவருமே இதில் வந்து மிக்சடிங்காக வருது. அதனால இந்த பாக்கெட்டுமே 2 வாங்கியிருந்தோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் என் பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். அது எல்லாமே இதுதான். அதோட நம்ம மீன் மசாலா, பாபாஸ் மசாலான்னு சொல்லுவோம் மீன் மசாலாவில், அந்த பிராண்ட் இல்லை இங்கே. அப்போ நாங்கள் வாங்கும்போது அந்த பிராண்ட் அங்கே இல்லாதனால இந்த பிராண்ட் வாங்கியிருந்தோம். இதுவுமே நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே ஹனிஃபாவில் தான் வாங்கியிருந்தேன். அதோட வீக்கோ, மைலோ, ஜெல்லி எல்லாமே வாங்கியிருந்தோம். அதோட ஓட்ஸுமே வாங்கியிருந்தோம். இந்த ஓட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிஸ்கட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வாங்கியிருந்தோம். நல்லா இருந்துச்சு எல்லா வெரைட்டிஸுமே. அதோட செராமிக் அண்ட் கிளாஸ்வேர்ஸுமே வாங்கியிருந்தேன். இது எல்லாம் தான் நான் மலேசியாவில் வாங்கினது. இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.